வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பிஒய்க்யூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் எதுலனா தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் தமிழுக்கு வீடியோ கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இது என்னன்னா டே 8க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்காலஜி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப எக்காலஜி அப்படின்னா சுற்றுச்சூழலியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சுற்றுப்புற சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிற ஒரு படிப்பு தான் எக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா எர்னஸ்ட் ஹேக்கல். சரிங்களா, எர்னஸ்ட் ஹேக்கல். FAO-வின் சோஃபியா 2020 தரவின்படி உலகில் அதிக அளவில் மீன் உற்பத்தி செய்யும் நாடு எதுனா சீனா. இது எப்போதுன்னு சொல்றாங்கன்னா 2020 தரவின்படி. சரிங்களா, அப்போது இந்த சோஃபியா அதோடைய தரவின்படி உலகுல அதிக அளவுல மீன் உற்பத்தி செய்யற நாடு எதுனா சீனா. கீழ்கண்டவர்களில் உள்ளூர் சுயாட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா உள்ளூர் சுயாட்சியின் தந்தை. அதாவது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை முதல்ல அறிமுகம் செய்தவரே அவர் தான். அதனாலதான் அவருடைய பெயரை நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, நாசாவின் கூற்றுப்படி பூமியின் நில மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் காடுகளால் சூழ்ந்துள்ளதுன்னா 30%. நாசாவின் கூற்றுப்படி. சரிங்களா, சோ 30% காடுகளால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமது சூரிய குடும்பம் எந்த விண்மீன் கூட்டத்தின் ஒரு பகுதியாகும்னா பால்வீதி, அதாவது இங்கிலீஷ்ல மில்கி வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ரிவேஷன்ல இருந்து நீங்க 2-3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். EVM அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதாவது ஆரம்ப காலத்துல எல்லாம் நம்ம எலெக்ஷன் இந்த பேப்பர்ல தான் நம்ம அந்த சின்னங்கள்ல சீல் குத்தி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்ப எல்லாமே ஓட்டிங் மிஷின் மாதிரி வந்துருச்சு. அந்த கட்சிக்கு எதிர்க்க நம்ம கிளிக் பண்ணா போதும். சோ இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அது கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் ஓட்டிங் மிஷின் அந்த மாதிரி சில டிஃபரன்ஸ்ல தான் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம கரெக்டா படிச்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளால கரெக்ட் ஆன்சரை போட முடியும். இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து நேரடி நடவடிக்கை நாள், அதாவது டைரக்ட் ஆக்ஷன் டே, அதை அறிவித்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டதுன்னா நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது. அதுதான் அன்னைக்கு ஏற்பட்ட ஒண்ணுதான் இந்த நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை யார் அறிவிச்சதுன்னு கேட்டாங்கன்னா முகமது அலி ஜின்னா. 2020 நிலவரப்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இணங்க இந்தியாவில் குறைந்தபட்ச வாக்களிக்கும் வயது என்னன்னா 18 ஆண்டுகள். அதாவது 18 வயசானாலே நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த வாக்களிக்கும் உரிமை நமக்கு கிடைச்சிருது இல்லையா. அது 2020 நிலவரப்படி இல்ல, இப்ப வரைக்குமே அதுல எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி 20 இயர்ஸ் ஆனாதான் ஓட் போட முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. அது அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி தான் நம்மளுக்கு 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1876. சரிங்களா, தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1876. அதே மாதிரி தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல நீங்க ஆன்சர் போடுங்க. காசிரங்கா தேசிய பூங்கா வழியே செல்லும் பின்வரும் எந்த தேசிய நெடுஞ்சாலை அங்குள்ள வனவிலங்குகளுக்கு முக்கிய ஆபத்தாக உள்ளதுன்னா NH-37. இந்த மாதிரியான ரோடு, நேஷனல் ஹைவேஸ், இன்டர்நேஷனல் ஹைவேஸ், இதை பத்தி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாலே நேஷனல் ஹைவே நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு நேஷனல் ஹைவே நம்பர்ஸையும் எழுதி வச்சுக்கிட்டு அது எங்க இருந்து எங்க வரைக்கும் உள்ள ரோடு அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க தனியா. லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப காசிரங்கா தேசிய பூங்கா வழியே செல்லும் பின்வரும் எந்த தேசிய நெடுஞ்சாலை அங்குள்ள வனவிலங்குகளுக்கு முக்கிய ஆபத்தாக உள்ளது அப்படின்னா NH-37. 2020 நவம்பர் நிலவரப்படி நிதி ஆயோக்கின் துணை தலைவராக இருந்தவர் யார்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த நிதி ஆயோக் பத்தியும் பிளானிங் கமிஷன் பத்தியும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிதி ஆயோக்கோடைய சேர்மன் யார், அதாவது தலைவர்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரதமரை சொல்லுவோம்.
அதுவே துணை தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்குமார். அதாவது 2020 ராஜீவ்குமார் தான் நிதி ஆயோக்கின் துணை தலைவராக செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா பாரிஸ். ஓகேங்களா, யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்குள்ளது. அதாவது இந்த யுனெஸ்கோ தான் நிறைய புராதன சின்னங்கள் எல்லாம் வந்து அறிவிப்பாங்க இல்லையா. இப்ப நம்மளோட தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், தாஜ்மஹால், இது எல்லாமே புராதன சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து அறிவிக்கிறது வந்து இந்த யுனெஸ்கோவோட வேலை. அதோடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா பாரிஸ். அடுத்தது புரோட்டியத்தில் எத்தனை நியூட்ரான்கள் உள்ளன? புரோட்டியத்துல எத்தனை நியூட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்ட நூல் இது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது இப்ப நம்மளுக்கு எக்ஸாம் 2026ல வரப்போகுதுன்னா 2025 ஒரு ஜூன்ல இருந்து 2026 ஜூன் வரைக்கும் எந்தெந்த புக்ஸ்ல யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, எந்த மாதிரியான புக்ஸ் ரீசெண்டா பப்ளிஷ் ஆயிருக்கு, அது யாரால் எழுதப்பட்டது, அதுல என்ன இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்ட நூலுடைய பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா பஞ்சதந்திரம். வெள்ளி பொருட்களின் மீது காற்று படும் போது கீழ்வரும் எது அதை கருப்பு நிறமாக மாற்றுகிறது? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது நம்ம வெள்ளி அணிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும். இப்ப கொலுசு எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அது சீக்கிரமா கருப்பாயிடும். சோ அது வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றிலிருந்து வர இந்த சல்ஃபர்னாலதான் அந்த வெள்ளி பொருட்கள்லாம் என்னவா மாறுதுன்னா கருப்பு நிறமா காலப்போக்குல மாற ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழ்கண்ட எந்த வருடத்தில் இந்திய அரசாங்கம் ஆரம்ப கல்விக்கான தேசிய ஆதரவு ஊட்டச்சத்து திட்டத்தை, அதாவது அந்த ஊட்டச்சத்து திட்டத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா NPNSPE, இதை வந்து எந்த ஆண்டு தொடங்கியதுன்னு கேக்குறாங்க? 1995. சரிங்களா, எந்த வருடத்தில் இந்திய அரசாங்கம் ஆரம்ப கல்விக்கான தேசிய ஆதரவு ஊட்டச்சத்தத்தை தொடங்கியதுன்னா 1995. அடுத்து பாருங்க, சர்வதேச ஒளி நாள். நான் சொன்ன மாதிரி இந்த டேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ட் டேஸ். இப்ப தேசிய அறிவியல் தினம், இல்ல வந்து ஓட்டர்ஸ் டே எப்போ, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்டிகுலரா இந்த இதுலாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நாள் எல்லாத்தையுமே நீங்க வந்து தனியா எழுதி வச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்ப சர்வதேச ஒளி நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படின்னா அது எந்த நாள் சொல்றாங்கன்னா மே 16. பின்வரும் இந்திய அரசின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டங்களில் எது பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா என மறுகட்டமைக்கப்பட்டது? எந்த ஒரு திட்டத்தை வந்து மறுகட்டமைப்பு பண்ணி பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனான்னு மாத்தினாங்கன்னு கேக்குறாங்க. எதுனா இந்திரா ஆவாஸ் யோஜனா. இப்ப ரீசெண்டா நமக்கு கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துடைய பெயரை வந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு இது போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதாவது அதோடைய பெயரை வந்து மாற்றி அவங்க வந்து 120 நாளா கொடுக்கலான்னு இருக்காங்க. அந்த காந்தியுடைய பெயரை எடுத்துட்டு வேற ஒரு பெயரை அவங்க வந்து பரிந்துரை செய்துட்டு இருக்காங்க. சோ அந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பூனா ஒப்பந்தம் எப்போது கையெழுத்திடப்பட்டதுன்னா 1932. இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, வரலாறு சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சோ பூனா ஒப்பந்தம் அப்படின்றது வந்து யாருக்கும் கையெழுத்திடப்பட்டது, அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடைபெற்றது, இது எல்லாமே நீங்க வரலாறு படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது சம்பந்தமான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ வெறும் கொஸ்டின் PYQ மட்டும் பார்க்காம தயவு செஞ்சு நீங்க வந்து எல்லாத்தையுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லலன்றதுனால நம்மளுக்கு சொல்லும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறாதீங்க. சரிங்களா? சோ இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். அண்ட் இது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு போர்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு டாபிக் வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நான் தமிழ்ல எடுத்து உங்களுக்காக ஒரு வீடியோவா பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி இருக்குன்னா அது வந்து எனக்கு டாபிக்கா எடுத்து கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த டாபிக் வைஸ் நான் வந்து தமிழ்ல வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா? சோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.